ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு அது போல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அது கூட ஒரு 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த 5 தக்காளியும் நம்ம இது கூட சேர்த்து இப்போ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணால் அது நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் இது, அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், கலந்து விடுகிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விடுகிறோம். இந்த அளவுக்கு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்குறோம். இங்கே பாருங்கள், வெங்காயம் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அந்த விழுதையெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நம்ம நல்லா கலந்து விடுகிறோம். நல்லா இதெல்லாம் நம்ம கலந்து விடுகிறோம். கொஞ்சம் இந்த தக்காளி, ஏன்னா நம்ம பச்சையாக தானே அரைச்சோம், அதனால் வந்துட்டு இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விடுகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டு இதில் விசில் வந்துட்டு போட்டுட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். இது இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு.
நம்ம குக்கர் ஆறின பிறகு நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லான ஒரு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் எதுவும் இல்லாத டைமு நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணலாம். இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடுறோம். காய்கறிலாம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.